ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேனுவல் டெஸ்டிங்கில ஒரு முக்கியமான கான்செப்ட். அந்த கான்செப்ட்டோட நேம் என்னன்னா, பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ, நீங்க ஆஸ் அ மேனுவல் டெஸ்டரா இருந்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவன் மேனுவல் டெஸ்டர் ஆர் ஆட்டோமேஷன் டெஸ்டரா இருந்தீங்கன்னா, நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் டெஸ்ட் பண்ணுவீங்க. ஈவன் நீங்க டெஸ்டரா கூட இல்ல, ஈவன் யூ ஆர் நாட் அ புரொஃபஷனல் டெஸ்டர். உங்களோட டே டு டே லைஃப்ல நீங்க வந்து பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் பண்ணுவீங்க. இது உங்களுக்கே தெரியாம உங்களுடைய டே டு டே லைஃப்ல இந்த நாள் வரையும் நீங்க பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நான் ஒரு 2, 3 எக்ஸாம்பிள் தரேன். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும். ஓ! இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்கா? இதையே நம்ம இவ்வளோ நாள் டே டு டே லைஃப்லயே பண்ணிக்கிட்டு இருக்கோமா? அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஆ எக்ஸாம்பிள் 1. இப்ப நீங்க வீட்ல இருக்கீங்க. உங்களுக்கு தண்ணீ குடிக்கணும்னு தோணுது. போய் பைப்ப ஆன் பண்றீங்க. உங்களுக்கு தண்ணீ வருது. ஸோ, நீங்க பைப்ப ஆன் பண்ணணும். உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருக்கும்? தண்ணீ வரணும். தண்ணீ வந்தோனே அத நீங்க குடிக்கணும். குடிச்சதுக்கப்புறம் உங்க தாகம் வந்து போயிரும். கரெக்ட்டா? இதுதான் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன். உங்களுக்கு தண்ணீ குடிக்கணும்னு கிளாஸ் எடுக்கும்போது. கரெக்ட்டா? அதுக்கு பதிலா நீங்க அப்படி யோசிப்பீங்களா? இல்ல இந்த தண்ணீ எந்த இடத்துல இருந்து வருது? பூமிக்குள்ள இருந்து வருதா? இல்ல ஆத்துல இருந்து வருதா? இல்ல லாரி மூலியமா ஏதோ ஒரு இடத்துல கொண்டு வச்சிருக்காங்களா? ஏதோ பைப் கனெக்ஷன் ஆ நம்ம ஏரியால இருந்து இருக்கா? இல்ல வெளி ஏரியால இருந்து இருக்கா? எப்படி இருக்கு? ஸோ அதெல்லாம் நீங்க நினைப்பீங்களா? எத்தன பைப் கனெக்ஷன் கனெக்ட் ஆயிருக்கு? இந்த நம்ம வீட்டுக்கு தண்ணீ வரதுக்கு மொத்தம் ஓவரால் எத்தன பைப் கனெக்ஷன் மூலியமா நம்மளுக்கு தண்ணீ வருது? நம்மளுக்கு அந்த தண்ணீ பைப்பு மூலியமா தான் வருதா? அப்படிலாமா யோசிப்பீங்க? அப்படிலாம் கிடையவே கிடையாது. கரெக்ட்டா? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? சும்மா போய் பைப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு தண்ணீ வரணும். நீங்க குடிக்கணும். அதுக்கு பேக்கிரவுண்ட்ல என்னென்ன நடக்குதுங்கிறது எதையுமே நம்ம மோஸ்ட்லி திங்க் பண்ண மாட்டோம். கரெக்ட்டா? இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இவ்வளோ நாளா நீங்க உங்க லைஃப்ல இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ன்னு தெரியாமலே நம்ம இத தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது ஆ இப்ப நீங்க போய் வீட்ல இருக்கீங்க. ஃபேன் போடுறீங்க. ஃபேன் போடும்போது ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க. ஃபேன் சுத்துது. ஸோ உங்களுக்கு என்ன இப்ப நம்மளுக்கு என்ன ஸ்விட்ச் ஆன் பண்ணா ஃபேன் சுத்தணும். கரெக்ட்டா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு பதிலா நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஸ்விட்ச் போட்டதுக்கப்புறம் இந்த ஸ்விட்ச் ஒயர்ல கனெக்ட் ஆயிருக்கா? ஆ ஃபேன்ல கண்டென்சர் எல்லாம் கரெக்ட்டா இருக்கா? ஃபேன் எப்படி சுத்துது? ஸ்விட்ச் போடாம ஃபேன் சுத்துமா? இந்த மாரி விச் மீன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நெனைக்கிறேன். ஃபேன் ஸ்விட்ச் போட்டா ஃபேன் சுத்துது. அது ஃபேன் சுத்துறதுக்கான பேக்கிரவுண்ட்ல என்னென்ன வொர்க் நடக்குது? இதெல்லாம் நம்ப திங்க் பண்ண மாட்டோம். கரெக்ட்டா? ஒவ்வொரு டைம் ஸ்விட்ச் போடும்போதும். ஸோ, இதே தான் எக்ஸாக்ட்டா பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்ன்னு சொல்றோம். அதாவது ஒரு அப்ளிகேஷன் நம்ம கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணும்போது, அந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்றோம். கரெக்ட்டா? கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்? அப்ளிகேஷனோட அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது. ஸோ, அந்த அப்ளிகேஷன் வந்து அதோட வொர்க் என்னன்னா, ம் அதோட லெட்ஸ் சே அப்ளிகேஷன்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு. அந்த ஃபீச்சர் வந்து என்ன பண்ணுது? கேமரான்னு வச்சுக்கோங்களாமா. கேமரான்னு வச்சுக்கலாம். ஆ கேமரான்னு வச்சுட்டா, நீங்க என்ன நெனைப்பீங்க? இப்ப இந்த உங்களோட யூசரோட அதாவது இப்ப நீங்க தான் யூசர். இப்ப நீங்க அப்ளிகேஷன்ல கேமரா ஓப்பன் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஃபோட்டோ எடுப்பீங்க. கரெக்ட்டா? ஆர் வீடியோ எடுப்பீங்க. கரெக்ட்டா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? அதுல என்னென்ன ஃபீச்சர் இருக்கோ, அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே பார்ப்பீங்க. ஆ அதுக்கப்புறம் என்ன ஸ்லோமோ பண்ணி பார்ப்பீங்க. ஆ இந்த மாரி நெறைய ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க பண்ணி பார்ப்பீங்க. இது மட்டும் தானே பார்ப்பீங்க. இதுக்கு பதிலா நீங்க இப்படியா திங்க் பண்ணுவீங்க? உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து இதா தான் இருக்கும். கரெக்ட்டா? அதுக்கு பதிலா நீங்க கேமரா எத்தன பிக்சல் இருக்கு? அதாவது உங்களுக்கு கேமரா எத்தன பிக்சல் இருக்கு? அது எவ்வளோ லென்ஸ் இருக்கு? அந்த லென்ஸ்க்கு பின்னாடி என்னென்ன வொர்க் நடக்குது? அண்ட் அந்த கேமரா வி ஆ அந்த கேமரா எவ்வளோ தூரம் கேப்சர் ஆகும்? இங்கருந்து அந்த கேமரா பின்னாடி எவ்வளோ லென்ஸ் போட்டிருக்காங்க? இத எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். கரெக்ட்டா? ஸோ இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஸோ இப்போ இந்த மீனிங் எப்படிங்க உங்களுக்கு ரொம்ப நல்லாவே புரியும். Black box testing means testing a software without looking at internal code or logic. அதாவது இவ்வளோ நேரம் நம்ம ரியல் டைம் சினாரியோஸ்ல இருந்தோம். இப்போ வந்து டெக்னிக்கல் சினாரியோஸ்க்கு போலாம். இப்போ இந்த சாஃப்ட்வேர்ல இன்டர்னல் கோடு ஆர் லாஜிக் இது எதுவுமே உங்களுக்கு லாஜிக் மீன்ஸ் கோடுல லாஜிக் ஓகேங்களா? இஃப் கண்டிஷன் போட்டா எல்ஸ் போட்டிருக்கானா? ட்ரை அண்ட் கேட்ச் போட்டிருக்காங்களா?
இந்த மாரி கண்டிஷன் அண்ட் இன்டர்னல் கோட் அந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு தெரியாது. தெரியவும் கூடாது. அது நீடே கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு தெரிஞ்சது அந்த ஃபங்ஷனாலிட்டி மட்டும் தான். அதாவது இந்த அப்ளிகேஷன் இதுக்கு தான் ஒர்க் ஆகும். ஸ்விட்ச் போட்டா ஃபேன் ஓடும். ஆ டேப்ப தொறந்தா தண்ணி வரும். கேமராவ ஓப்பன் பண்ணா ஃபோட்டோ எடுக்கலாம் அண்ட் வீடியோ எடுக்கலாம். அதில இருக்க ஃபீச்சர்ஸ அக்சஸ் பண்ணலாம். இது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். கரெக்ட்டா? அதுதான் 2வது. யூ ஒன்லி செக் வாட் சாஃப்ட்வேர் டஸ். நாட் ஹவ் இட் டஸ் இட். ஸோ, நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? அந்த ஃபியூச்சர் என்ன பண்ணுதுன்னு பார்க்க போறீங்க. எப்படி அந்த ஃபியூச்சர் இது பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க போறது கிடையாது. ஸோ, இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். இப்ப இது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஆ டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷனல் டெஸ்டிங். ஸோ, நான் ஃபங்ஷனல் டெஸ்டிங், ரிக்ரெஷன் டெஸ்டிங். ஸோ, இதெல்லாம் நம்ம பின்னாடி வீடியோல பார்ப்போம். இது நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஐடியா மட்டும் குடுக்குறேன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஐ ஹோப் ரொம்ப கிளியரா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். நீங்க இந்த எக்ஸாம்பிள்ல மனசுல வச்சுட்டு இந்த சின்ன டிஸ்கிரிப்ஷன பார்த்தீங்கன்னா, இதுவே மோர் தென் எனஃப் ரெக்ரூட்டர் உங்கள இன்டர்வியூல வந்து நீங்க சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு. ஓகேவா? அண்ட் டெக்னிக்ஸ் நத்திங் ஆல்ரெடி லாஸ்ட் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆ யூசர் வந்து ரெக்யர்மென்ட் குடுப்பான். ரெக்யர்மென்ட் குடுத்ததுக்கு விச் மீன்ஸ் கிளையன்ட் ரெக்யர்மென்ட் குடுப்பான். கிளையன்ட் ரெக்யர்மென்ட் குடுத்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? அனலைஸ் பண்ணுவீங்க. எஸ்டர்டே நான் சொன்னேன்ல, அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ஆ டெஸ்ட் கேஸ் பண்ணுவீங்க. அதாவது உங்களுக்கு இன்புட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற இன்புட் தேடுவீங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் கேஸ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் பண்ணதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் ஆல் டெக்னிக். இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு டாபிக்கா நம்ம பார்ப்போம். இப்போ கடைசியா ஒரு வீடியோ க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரீகேப். பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங்னா சாஃப்ட்வேரோட இன்டர்னல் கோடு அண்ட் அதோட லாஜிக். ஆ அதாவது கோட்ல இருக்க லாஜிக் இஃப், எல்ஸ், ட்ரை அண்ட் கேட்ச் இந்த மாரி லாஜிக் எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. நம்ம அந்த சாஃப்ட்வேர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்க்க போறோம். அது எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்க போறது கிடையாது. இதுதான் பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங். ஐ ஹோப் இட்ஸ் வெரி கிளியர். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஈவன் நான் திரும்பியும் சொல்றேன். உங்களுக்கு இன்டர்வியூ இருந்தா நானே பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இன்டர்வியூ எடுத்து சஜஷன் சொல்றேன். ஐம் நாட் 100% தெரியாது. நீங்க பண்ணும்போது நான் அவைலபிளா இருந்தேன்னா கண்டிப்பா நான் அத பண்றேன். ஓகேங்களா? ஓகே கைஸ். பை.